47 வருஷத்துக்கு அப்புறம் ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கிற ஒரு படம். அந்த படத்துடைய ப்ரொமோ இன்னைக்கு விட்டுருந்தாங்க. அந்த ப்ரொமோவில் கமலும் ரஜினியும் கேட்குற ஒரு கேள்வி, யார் ஹீரோ? இந்த படத்தில் யார் ஹீரோ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். கடைசியில் உங்களுடைய அந்த கருத்தையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். கமலஹாசனும் ரஜினியும் சேர்ந்து ஒரு படம், அது இனிமேல் நடக்காது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி அந்த ப்ரொமோ வர்ற வரைக்கும் அப்படியே நடித்தா கூட ஏதாவது கேமியோ 2 பேரும் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு தான் நினச்சேன். இல்லை, நாங்கள் 2 பேரும் வரோம், கலக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த ப்ரொமோ. நெல்சன் இந்த 2 பேரை வச்சுக்கிட்டு ஒரு ஜனரஞ்சகமான படத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக நெல்சன் தான் சரியான தேர்வு. சில பேர் வந்து லோகேஷ் கனகராஜ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லோகேஷ் வந்து நம்ம லோகேஷுடைய படம் எடுத்து பார்த்தோம்னா தெரியும், எல்லாம் பயங்கர சீரியஸாக இருக்கும். ஆனால் கமல் ரஜினி அப்படின்னும் போது வந்து அதில் கண்டிப்பாக கொஞ்சம் அப்படியே அந்த காமெடி கலந்து வந்தால் அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா 2 பேருக்குமே காமெடி அவ்வளோ நல்லா வரும். ரஜினியாக இருந்தாலும் சரி, கமலாக இருந்தாலும் சரி. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கமல் கொஞ்சம் சீரியஸாக காமெடி பண்ணுற மாதிரியும், ரஜினி வந்து அப்படியே த்ரூ அவுட் காமெடியாக வர்ற மாதிரியும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்ஷனுக்கு ஆக்ஷன் இருக்கும், இருந்தாலும் கமல் சீரியஸாக அந்த நெல்சன் படத்தில் பொதுவாகவே இருக்கும் இல்லையா, அந்த முகத்தில் அதிகமாக ரியாக்ஷன் இல்லாமையே காமெடி பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கமலை இந்த படத்தில் பண்ண வைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ப்ரொமோவை பொறுத்த வரைக்கும் நெல்சன் அடிச்சுக்கவே முடியாது அப்படின்றத மீண்டும் நிரூபிச்சிருக்கிற ஒரு ப்ரொமோவாக தான் இது இருக்குது. அதுவும் ரஜினி கமல் 2 பேருக்கும் அது 2 பேரையும் ஹேண்டில் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. 47 வருஷம் கழித்து எத்தனையோ எதிர்பார்ப்புக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் இணையும் அந்த ஒரு படத்துடைய ப்ரொமோவை வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக எடுக்கணும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும், அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் யோசித்து ரொம்ப பக்காவாக அருமையாக ஒரு ப்ரொமோவை கொடுத்துருக்கிறாரு. ரூம் நம்பர் 7 அப்படின்னு காட்டும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு அது கமல் அங்கே அவர் தான் இருக்க போகிறார் அப்படின்னு. ஏன்னா அவருடைய பிறந்தநாள் 7. அடுத்தது வந்து ரூம் நம்பர் 12 காட்டுவாங்க அப்படின்னு நினச்சேன். ரஜினியோடைய பிறந்தநாள் டேட் வந்து 12 இல்லையா, ஸோ அதை காட்டுவாங்க அப்படின்னு நினச்சேன் அந்த ரூமில். நெல்சன் ஆச்சேன் நான் யோசிக்கிற மாதிரினா ரொம்ப கிரிஞ்சாக யோசிக்க மாட்டார் அப்படின்னு ரூம் நம்பர்லாம் காட்டாமல் ஸ்ட்ரைட்டாக ரஜினியை பேசுகிற மாதிரி காட்டியிருக்காரு. யார் ஹீரோ அப்படின்னு கமல் கேட்குறது, அது வந்து அடுத்த ட்ரைலர்லையும் அடுத்த டீசர்லையும் ட்ரைலர்லையும் படம் வர்ற வரைக்கும் அந்த ஒரு கேள்வி வந்து போய்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டப்பா பாகுபலியை குத்தியது ஏன் அப்படின்ற அந்த ஒரு கேள்வியை வந்து பாகுபலி செகண்ட் பார்ட் வர்ற வரைக்கும் அதை அப்படியே ஹைலைட் பண்ணி கொண்டு போனாங்களே, அதே மாதிரி இந்த படத்துக்கு ஹீரோ யார் அப்படின்ற கேள்வியை வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அதை வந்து அப்படியே ஹைலைட் பண்ணி கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுவே மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கும். இப்போவே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோ யார் அப்படின்னு. 2 ஃபேன்ஸ்குள்ளேயும் அது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணும். கண்டிப்பாக 2 பேருக்கும் ஈக்குவலான ரோல்ஸ் தான் இருக்க போகுது. இருந்தாலும் அவங்க ரசிகர்களுக்குள்ள கண்டிப்பாக ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கும். இவங்க 2 பேருடன் மோத போகிற அந்த வில்லன் யார், இவங்க 2 பேருக்கான பேர் யார். ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. தமிழ் சினிமாவின் முதல் 1000 கோடி கலெக்ட் பண்ணுற ஒரு படமாக கூட இருக்கலாம். இவங்க 2 பேருடைய சம்பளமே கிட்டத்தட்ட 400 கோடி கிட்ட வந்துடுச்சு. அப்புறம் டெக்னீஷியன்ஸுடைய சம்பளம், அப்புறம் படம் எடுக்கிறதுக்கான செலவு, அதெல்லாம் பார்க்கும்போது 600-700 கோடி கிட்ட வந்துடும். ஸோ 1000 கோடி இந்த படம் கலெக்ட் பண்ணால் தான் லாபத்துக்கே வரும். 2 பேருக்குமே வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாகவும் ரசிகர்கள் இருக்காங்க. கமலுக்கும் சரி ரஜினிக்கும் சரி நார்த்லேயும் ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேன் இண்டியன் சினிமாவாக இவங்க 2 பேருமே போதும். தனியாக வேறு ஸ்டேட்லேருந்து நடிகர்களை எல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. இவங்களுக்கே இவங்க அந்த அளவுக்கு ரசிகர்கள் எல்லா ஸ்டேட்லேயும் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக விரும்புவாங்க. கேமியோவாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் நடிக்கிறோம் அப்படின்ற அந்த அவங்களே கேட்டு வருவாங்க. ஏன்னா கமல் ரஜினி அப்படின்ற 2 பேருடைய படம் அப்படின்னா அது எல்லா ஸ்டேட்லேயுமே அதற்கான ஹைப் இருக்கும். டீசர் ட்ரைலர்லாம் வரும்போது வேறு லெவலுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற காஸ்டிங்கு, இன்னும் பாடல்கள்லாம் வேறு ரிலீஸ் ஆகும்போது ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டில் டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்லாம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக லோகேஷை விட நெல்சன் தான் சரியான தேர்வு. ஏன்னா ஒரு சீரியஸான படத்தை விட கொஞ்சம் ஜாலியான ஒரு படத்தை தான் மக்கள் இப்போதைக்கு எதிர்பார்ப்பாங்க. அதுவும் இவங்க 2 பேர்கிட்ட அத்தனை வருஷம் கழித்து வரும்போது அதுதான் அவங்களுக்கு தேவை. அதை கொடுக்கறதுக்கு சரியான டைரக்டர் நெல்சன் தான். ஒரு காலத்துலலாம் கமல் ரசிகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் தான் ரசிகன் அப்படின்ற அந்த சொல்லுக்கெல்லாம் அர்த்தம் கிடையாது. நல்ல படமாக இருந்தால் யார் நடிச்சிருந்தாலும் பார்க்கணும். பிடிச்ச நடிகருடைய படம் நல்லா இல்லைன்னா அதை விமர்சனமும் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அந்த ரசிகன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் அர்த்தம் இல்லை அப்படின்னு புரிய ஆரம்பிச்சது. கமலுடைய சில படங்கள்லாம் பார்த்து பிரமிச்சு போயிருக்கேன். ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரஜினி கமலும் சேர்ந்து ஒரு படம் கண்டிப்பாக நடிக்கணும் அப்படின்னு. உருவங்கள் மாறலாம், இதுதான் கமலும் ரஜினியும் கடைசியாக சேர்ந்து பண்ண படம். ஒய்ஜி மகேந்திரன் நடித்த அந்த படத்தில் வந்து கமலும் ரஜினியும் இருந்தாலும் 2 பேரும் ஒரே சீன்லலாம் வரமாட்டாங்க. 2 பேரும் ஒன்றா நடித்தது 1979 வந்த நினைத்தாலே நிற்கும் அந்த படம் தான். ஸோ கிட்டத்தட்ட 47 வருஷத்துக்கு அப்புறம்
2 பேரும் இணைஞ்சு வர்ற ஒரு படம். அவங்களுடைய ரசிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே இப்போ கல்யாணம் பண்ணி குடும்பஸ்தானா, இன்னும் சொல்லப்போனால் தாத்தா பாட்டியாக கூட ஆகிருப்பாங்க. ஸோ குடும்பத்தோடு இந்த படத்தை பார்க்க வருவாங்க, மற்ற ஃபேமிலியும் வருவாங்க. குடும்பமாக பார்க்க போகிற ஒரு படம்னா அது கண்டிப்பாக இந்த படமாக தான் இருக்க போகுது. ரஜினியுடைய ரசிகர்களும் கமலுடைய ரசிகர்களும் எல்லாருமே 50 வயசை தாண்டிய ரசிகர்களாக தான் இருப்பாங்க. படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக 1000 crore அப்படின்றது சாலிடாக ரீச் பண்ணிட்டு போயிடும். தமிழ் சினிமாவுடைய அந்த பயணம் அப்படின்றது ஒரு 80 வருஷம். அதில் 50 வருஷம் இவங்க 2 பேரும் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க, கமலும் ரஜினியும். இன்னைக்கு உங்களுடைய அந்த புகழ் வந்து மங்காமல் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே 2 பேரும் சம்பளம் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு ஆளுமையுடன் இருக்கும் இந்த 2 பேரை வந்து டைரக்ட் பண்ணுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் 47 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. அந்த படத்துடைய ப்ரொமோ அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா தொடர்ந்து இந்த படத்துக்கு பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். 2 பேருடைய ரசிகர்களுக்கும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்பத்திலே வரக்கூடாது. என்னடா அவருக்கு கொஞ்சம் அதிகமாக அவருடைய கேரக்டர் நல்லா இருக்கும் போல இருக்கு, இவருடைய கேரக்டர் நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்ற அந்த டவுட் வந்து அவங்களுக்கு வரக்கூடாது. அதை வந்து ரொம்ப சரியாக இந்த ப்ரொமோவில் வந்து நெல்சன் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரோமோ வந்து கமல் ரஜினி இவங்க 2 பேருடைய ரசிகர்களாலும் வரவேற்கப்பட்டிருக்கு. அதுவே நெல்சனுடைய முதல் வெற்றி. கமல் ரஜினி நடிக்கிற இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஹீரோ அப்படின்னா அது நெல்சன் தான். சரி, கமல் கேட்குற அதே கேள்வி உங்ககிட்டையும் கேட்குறேன், இந்த படத்துக்கு யார் ஹீரோ? நீங்கள் யாருடைய ரசிகர், கமலா ரஜினி அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அனசுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் ஷேர்லாம் கூட பண்ணுங்கள்.